ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாலக்கீரையில் வந்து தோசை செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. கீரை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி ஆச்சுங்க. தண்ணி வந்து பாருங்கள் குறைவாக எடுத்து வச்சுக்கலாம். நான் கையில் வந்து 2 பொடி கீரை வந்து சேர்த்துறேன். பூண்டு இந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி இந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கீரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா தண்ணி வந்து குறைவாக இருக்கிறதுனால நம்ம வேக வைக்கிறது கீழே இது மாதிரி அழட்டி விட்டால் தான் சீக்கிரமாக வேகுங்க. இது வெந்து வரட்டும். கீரை வந்துட்டு பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. 5 நிமிஷம் போதுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கீரைலாம் எடுத்து வச்சிடலாங்க. பாலக்கீரை, இஞ்சி, பூண்டு இது 3 பொருள் நம்ம வேக விட்டு எடுத்து ஆற விட்டுடலாங்க. கீரை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜார் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா க்ளீனாக நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், நான் தோசை மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. க்ளீனாக மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. இந்த அளவுக்கு சோடா இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாங்க. சோடாவும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. தோசை மாவு வந்துட்டு பாருங்கள், இந்த பதத்து தாங்க இருக்கணும். உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஏன்னா கீரை வேக வச்சிங்களே அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வேறு தண்ணி யூஸ் பண்ணுறது வேண்டாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ தோசை விட்டுடலாம். 2 கரண்டி தோசை மாவு ஊற்றாச்சுங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுடலாங்க. தோசை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம கேஸ் வந்து ஸ்லோவாக வச்சு வேகிக்கலாங்க. இப்போ திருப்பி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இந்த தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லா தோசையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாலக்கீரை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பண்ணி அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.